இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும். ஒரு கணவன் மனைவியாக தேவன் அழைச்சிருக்கிறாரு. அதில் நம்ம கமிட்மெண்ட்டாக இருக்கிறோம், கமிட்மெண்ட்டாக இருக்கணும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் அஃபெக்ஷனாக இருக்கணும். அது எப்போ குறையுதோ அது பிரச்சனையை உண்டாக்கும். அது இன்னொரு நாள் நான் சொல்லித்தரேன். ஆனால் இன்றைக்கு நான் என்ன நினைக்கிறேன், ஒரு பெற்றோர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு எல்லாரும் பெற்றோர் ஆகிறது கிடையாது. இன்றைக்கும் நிறைய பேர் ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்க பாஸ்டர். நாங்கள் என்ன விஷயம்னு கேட்டேன். நாங்கள் ஒரு குழந்தைக்காக டாக்டர்கிட்ட போகிறோம். அவங்க சொன்னது 53 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. ஃபெயிலியர். 53 லட்சம் செலவு பண்ணியும் ஒரு குழந்தைய அவங்களால பெற்றெடுக்க முடியல. இன்றைக்கும் இருக்கிறாங்க. அப்போ பெற்றோர்கள், கணவன் மனைவி என்ற அந்த பொறுப்பிலிருந்து தேவன் அவர்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறாருன்னா, அந்த குழந்தை தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவன் கொடுத்த குழந்தைய நம்ம எப்படி வளர்க்கணும், அவர்களுக்கு முன்னாடி எப்படி சாட்சியாக இருக்கணும், அவர்களுக்கு முன்னாடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சில காரியங்கள் இருக்குது. சில காரியத்தை சொல்லி கொடுத்தா பிள்ளைங்க அதை கேட்ச் பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் அப்படி நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னென்னா, நீங்கள் வாழ்க்கையில் நடந்து காட்டுகிற முறை தான் பிள்ளைகள் அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம ஒரு மனைவியாக இருந்தால் பிள்ளைங்க பார்க்குற மாதிரி தன் கணவனை மதிக்கிற விதமாக பேசணும். கணவனை கனப்படுத்துகிற விதமாக பேசணும். ஒரு அப்பாவாக இருந்தால் பிள்ளைகள் பார்க்குற மாதிரி தன்னுடைய மனைவியை அன்பு கூறணும். இது ரெண்டுத்தையும் பார்ப்பாங்க. அப்போ தான் சிலர் சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன், ஏன் பிரதர் கல்யாணம் வேணான்றீங்க? ஐயோ, எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டாங்க பாருங்க, ஒரு முன்மாதிரி இல்லாத வாழ்க்கை, அதை விட ஒரு கல்யாணம் பண்ணாமே இருந்துட்டு போகலாம் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே அவர்கள் விட்டார்கள். அப்போது ஒரு பிள்ளைகள் ஒரு அப்பா அம்மாவை கனம் பண்ணால் அவர்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அது சொல்லியிருக்குது. அப்படின்னா ஒரு பிள்ளை அப்பாவை கனம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரியம் சண்டே கிளாஸ் மட்டும் கிடையாது. அப்பா நடந்து கொள்கிற முறை சாட்சி. அதே போல் அம்மா கனப்படுத்தினா பிள்ளைகள் அப்பாவை கனப்படுத்தும். ஏன்னா இது பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. உங்கள் அப்பா பாடுறா, எதுக்குமே லாக்கி இல்லை, பிரயோஜனம் இல்லை, தண்டம், இவ்வளோ கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சும்மா வந்துட்டு போகலான்னு இப்படி நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா பிள்ளைகள் அப்பாவை மதிக்காது. அப்பாவை பிள்ளைகள் மதிக்கவில்லை என்றால் அடுத்தது அம்மாவையும் மதிக்காது. ஏன்னா அப்பா என்ன சொல்வார், நீ ரொம்ப யோகியமா வரும்போது என்னத்தை கொண்டு வந்த, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ஒருவர் குற்றம் சாட்டும்பொழுது பிள்ளைகள் உங்களுடைய சாட்சி இல்லாத நிலைமை, உங்களுடைய வீக்னஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பேசும்போது நீ என்ன யோகியமா, நீயும் அப்படி தானே பண்ண அப்படின்னுவான் பையன். அப்படின்னா என்னென்னா, அதனால தான் பிள்ளைகள் அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்லை. ஒரு பிள்ளையும் ஒரு அம்மாவையும் ஒரு அப்பாவையும் பிள்ளைகள் அவர்கள் சாட்சி நிமித்தம் கீழ்ப்படியணும். இன்னொன்று, அப்பா அம்மா சாட்சியாக இருந்தாலும் சில பழக்க வழக்கங்கள் பிள்ளைகிட்ட தொத்திக்கிறது. வெளியே போய் ஸ்கூல்லையோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்குலையோ தெருவில் இருக்குங்க. அப்படி வரும்போது அவன் செஞ்சிட்டான், அவன் பண்ணிட்டான், அவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு பொறுப்பை தட்டி கழிக்கிற ஒரு தகப்பனாக தாயாக இருக்கக்கூடாது. அப்போது என்ன பண்ணணும்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை கையில் எடுக்கணும். ஒரு நாள் என் பையன் ரொம்ப பெருமையாக பேசினான். சின்ன வயசில் ஒரு 14-15 வயசு இருக்கும். நான் சொன்னேன், வீட்டை விட்டு வெளியே வாடான்னு. வந்துட்டு அந்த மண்ணை அள்ளுன்னு கையில் மண்ணை எடுத்தான். நான் சொன்னேன், நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். இந்த மண் ஏன் ரொம்ப பெருசாக நினச்சிக்கிற அப்படின்னு. அப்போ சில காரியத்தை நம்ம தான் என்ன செய்யணும், சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. வேதம் சொல்லுது, ஆபிரகாமை பற்றி தேவன் சொல்கிறாரு, ஆபிரகாம் நல்ல ஒரு தகப்பன், அதனால தான் ஜாதிகளுக்கு தகப்பன், தேசங்களுக்கு தகப்பன், இன்றைக்கி விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். நீங்களும் நானும் எப்படி இருக்குன்னா, நல்ல தாயாக இருக்கணும், நல்ல தகப்பனாக இருக்கணும். கவனிங்க,
ஆதியாகமம் புஸ்தகம் 18:17 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? செய்ய போகிற காரியத்தை நான் மறைக்க மாட்டேன்றார். அடுத்தது சொல்றாரு, ஏன் மறைக்க மாட்டேன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளின் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். தேவன் சொல்றாரு, மறுபடியும் நான் என்ன பண்ணுவேன்றாரு, நான் சொல்லி கொடுத்ததை தன் வீட்டாருக்கு கற்றுக் கொடுப்பான், தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பான். கவனிச்சிங்களா? அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது சொன்னார், நான் உன் சந்ததிக்கு தேவனாக இருப்பேன். அப்போ எவ்வளோ விஷயம் பாருங்க. அப்போ யார் கற்றுக் கொடுக்கணும்? தகப்பனும் தாயும் தான் ஒரு பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். ஒரு பிள்ளை நல்லா சாப்பிட்டுச்சா, நல்லா ட்ரெஸ் போட்டுச்சா, அவன் ஏதாவது ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்கிறானா, அவன் யாரோட ஃப்ரெண்டாக இருக்கிறான், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். தேவனுடைய சுபாவம் இல்லாமல் வேறு ஏதாவது சுபாவம் வருதா? ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சின்ன பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இல்லை மற்ற காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு டெய்லி ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் பண்ணா, கனியற்ற அந்தகார கிரிகளை நான் கடிஞ்சு கொள்கிறேன், தேவையற்ற தெய்வீக சுபாவம் தவிர வேறு எந்த சுபாவம் நான் ஒட்டி கொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ ஹீரோக்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஹீரோ கிடையாது, ஜீரோ. அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. படத்தில் தான் அவன் மாதிரி, தனிப்பட்ட ரீதியில் அவன் ஒழுக்கக்கேடாக நடக்கிறான். மக்கள் உலக பிரகாரமான ஹீரோன்றாங்கல்ல, சில சொல்லுவாங்க இவங்க தாங்க எங்கள் ஹீரோ, நான் இவங்களை ஃபாலோ பண்ணுறேன்னு. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பொய்யன். அப்போ நம்ம பிள்ளைங்க யாரை ஃபாலோ பண்ணணும்னா, கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும், இயேசுவை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த உலகம் கற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லா கற்றுக் கொடுக்கணும். வெறும் சோறையும் ட்ரெஸ்ஸையும் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. நல்ல அறிவு, நல்ல திறமை உட்கார வச்சு நீங்கள் அவன் பிள்ளைகளுக்கு போதிக்கணும். எப்படி சொல்கிறேன்னா, உபமா புஸ்தகத்தில் நீ உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் என்ன செய்யி, உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் போதின்றாரு. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதுதான் அடுத்த ஒரு 20 வருஷம் கழித்து தெரியும். நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது நம்ம சொல்கிறத கேட்பாங்க. ஒரு 14 வயசு ஆகும்போது நீங்கள் இப்படி இல்லையே அப்படின்னுவான். அடுத்து ஒரு 20 வயசு ஆன பிறகு நீங்கள் சரியாக சொல்லி கொடுக்கலன்னா இந்த உலகம் சொல்லி கொடுக்கும், படங்கள் சொல்லி கொடுக்கும், நண்பர்கள் சொல்லி கொடுப்பாங்க. அதுவே உங்களை எதிர்க்கிறதுக்கான காரணமாயிரும். என் பிள்ளை சரியில்லைன்னா அப்பா அம்மா ஃபெயிலியர்னு அர்த்தம். பிள்ளை கரெக்டு தான், தேவன் கொடுத்த பிள்ளை நல்ல பிள்ளை, எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான். ஆனால் எப்படி வளர்க்குறோம்? சோம்பேறியாக வளர்க்குறோமா, இல்லை தத்தியாக வளர்க்குறோமா, இல்லை பேத்தையாக வளர்க்குறோமா? களிமண் ஒன்று தான், ஆனால் அந்த களிமண்ணை உருவாக்குகிற அந்த கொயவன் இருக்கானே, அவன்தான் அதில் விலையேற பெற்ற பாத்திரத்தையும் சாதாரண பாத்திரத்தையும் உருவாக்குறான். அதே போல் உங்கள் கையில் களிமண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் உயர்ந்தவர்களாகவோ அல்லது சாதாரண வேலைக்காரனாக உருவாக்கலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், உன்னை ஒரு தலைவனாக உருவாக்குகிறேன், உன்னை ஒரு தலைவனாக தான் பார்க்குறேன், கூலி வேலையால் நான் பார்க்கல அப்படின்னு என் பையனை. அதனால தான் அவன் தலைவனாகவே நடந்து கொள்கிறான். அப்போ நீங்கள் உங்கள் அப்பா அம்மா என்றவங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நம்ம என்ன பண்ணோம்னா லாபத்தில் மட்டும் எந்துன்றோம். ஆனால் அந்த லாபம் வருவதற்கு முன்பதாக அவன் வாழ்க்கையில் பிரயாணம் பண்ணுறான் இல்லையா, அந்த இடத்துல அவங்களோட கூட இருக்கணும். என் பையனை எத்தனை வாட்டி கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன், நீ பயப்படாத, நீ கலங்காத, மார்க் வரலன்னு கவலைப்படாத, நீ மிஸ்டேக்கே பண்ணாலும் அப்பா அவனை நேசிப்பேன்டா, நீ தப்பு பண்ணால் கூட வந்து சொல்லிடு, ஆனால் அப்பா கோபத்தில் அடித்தா கூட நீ வாங்கிக்கோ. ஏன்னா வேதம் சொல்லுது, பிள்ளை தகப்பன் கண்டியாத பிள்ளை எங்கே போகுமா, நரகத்துக்கு போகுமா. நான் என்ன சொல்கிறேன், நீ தப்பு பண்ணாலும் என்னுடைய பிள்ளை தான்டா. நான் எத்தனை தடவை 2 பேருக்குமே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய மகன்களுக்கு, தப்பு பண்ணாலும் நீ என்னுடைய மகன் தான். ஆனால் அந்த தப்பை உன்னால் திருத்த முடியாது. அந்த தப்புக்கான சொல்யூஷனை
அப்பா கிட்ட வாங்கிக்கிறலாம் ஈஸியாக. நீ ஏன் சரி பண்ணி வாழ்க்கையில் மாட்டிக்கொள்ளாத, எந்த ஒரு தீர்மானத்தையும் தனியாக நீ எடுக்காத. உன் பிரச்சனைன்னு ஒன்று பண்ணிட்ட, உடச்சிட்ட, இல்லை கோவப்பட்ட, ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அப்பா கிட்ட சொல்லு. அதை எப்படி கையாள வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு. இன்றைக்கும் நான் சொல்லுவேன் அடிக்கடி. இன்றைக்கி கூட ஒரு வசனம் போட்டிருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு. ஒவ்வொரு தடவையும் பையனை பார்த்து சொல்லுவேன். அவன் ஒரு மாதிரி முகம் சோர்வு அடைஞ்சா அவன்கிட்ட சொல்லுவேன், தைரியமாக இரு, கலங்காத. அப்பா ஜெபம் பண்ணுறேன்ல, நீ ஜெபம் பண்ணு, நீ பைபிள் வாசி. அப்பாவை நான் ஜெபம் பண்ணுறேன், இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணியிருக்கேன். உனக்காக ஜெபம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஊழியக்காரன் பையன்றதுனால. அதனால் ஆண்டவருடைய கிருபையும் தயவும் உன்னை ஃபாலோ பண்ணும். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படாத. ப்ரொஃபஸர் இப்படி சொல்லிட்டாருன்றதுக்காக கவலைப்படாத. இதை சரியாக செய்யலேன்றது கவலைப்படாத. நீ என்ன பண்ணாலும் தேவன் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக தேவன் நிறுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் எத்தனையோ தடவை. பிள்ளையை நேசிக்கிறது, அவனுடைய டேலண்ட்டை வச்சு நம்ம நேசிக்கல அவனை. அவன் நமக்கு பிள்ளையாக பிறந்ததுனால அவனை நேசிக்கிறோம். சில பிள்ளைங்களுக்கு டேலண்ட் இருக்கும், சில பிள்ளைங்களுக்கு டேலண்ட் இருக்காது. அதை வச்சு பார்க்கக்கூடாது. ஆண் பெண்ணுன்ற வித்தியாசம் பார்க்கக்கூடாது, மாய்மாலம் பண்ணக்கூடாது. பெண் பிள்ளைகளை ஒரு மாதிரியும் ஆண் பிள்ளையும் பார்சியாலிட்டி பார்க்கக்கூடாது, மூத்தவனையும் இளையவனையும் பார்சியாலிட்டி பார்க்கக்கூடாது. நான் என்னுடைய மூத்த மகனுடைய ட்ரெஸ்ஸை இளைய மகனுக்கு போடவே மாட்டேன். அவனுக்கு தனியாக ட்ரெஸ் வாங்கி கொடுப்பேன், இவனுக்கு தனியாக வாங்கி கொடுப்பேன். நல்லா இருக்குன்னு சின்னவன் சொன்னால் கூட சரி நோண்டுவேன். ஏன்னா நாளைக்கு அப்பா வந்து அண்ணனுடைய ட்ரெஸ்ஸை பழைய ட்ரெஸ்ஸை எனக்கு கொடுத்தாங்கன்ற எண்ணமே வந்துடக்கூடாது அவனுக்கு. அப்போது அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அவன் வாழ்க்கையில் சில காரியத்தை கற்றுக்கொள்வதற்கும். ஏன் ஒரு குடும்பத்தில் கொடுத்துருக்காரு அப்பா அம்மா கிட்ட, அந்த பையன் வளரும்பொழுது நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளும். ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும், அம்மாவை எப்படி பார்க்கணும், ஒரு ஒய்ஃபை எப்படி நடத்தணுன்றதை நீங்கள் நடக்கும்போது அவனுக்கு தெரியும். நீங்கள் ஃபெயிலியர்னால் உன் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அது ஃபெயிலியராக வரும். ஒரு மனைவி கிட்ட எப்படி நடக்கணும், ஒரு பெண்ணுக்கிட்ட எப்படி நடக்கணும், ஒரு சமுதாயத்தில் எப்படி நடக்கணுன்ற அந்த ட்ரைனிங்கே எங்கே உண்டாகுதுன்னா குடும்பத்தில் உண்டாகுது. ஒரு சகோதரன்கிட்ட நடக்கும்போது அதே காரியத்தை வச்சு தான் வெளியே நடப்பான். அப்போ ஒரு நல்ல சமுதாயம் உருவாகணும்னா நல்ல ஒரு குடும்பம் அமையணும். நல்ல குடும்பம் அமைய வேண்டும் என்றால் நல்ல பெற்றோர்களாக நீங்களும் நானும் இருக்கணும். அதுதான் முக்கியம். அதனால தான் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்க. ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும்? லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். அவனுடைய தகப்பனாகிய சகரியா, யாரு? யோவான்சானனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக, அவன் என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி இந்த பிள்ளையை பற்றி தான தீர்க்க தரிசனங்களை சொல்கிறான். அப்போ ஒரு தகப்பன் என்ன பண்ணணும்? பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கணும். ஒரு பிள்ளை நீங்களா டாக்டிஸ் பண்ணி உங்கள் திறமையில் உங்கள் அறிவில் பிள்ளையை நடத்தக்கூடாது. நான் எனக்கு சில விஷயம் கிடைக்கல அதனால் என் பிள்ளைக்கு கொடுக்குறேன்னா உங்கள் பிள்ளையே சீக்கிரம் முட்டாளாகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுக்கல. அவனை தேவன் எப்படி வச்சிருக்கிறாரோ அந்த டிசைனில் வைக்கிறதுக்கு தான் தேவன் பிள்ளையை கொடுத்துருக்கிறார். அவர்கள் யாரா இருக்க வேண்டும் என்று தேவன் நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு அவர்களை கொண்டு போகிறதுக்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் வச்சிருக்காரு. அப்படின்னா என்னன்னா உங்க மாம்ச பிரகாரம் நடத்தக்கூடாது. என்னன்னா சகரியா அப்பா என்ன பண்ணார்? நல்ல ஒரு தகப்பனா இருந்ததுக்கு காரணம் அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தான். அவன் சொன்ன வார்த்தைகள்லாம் அப்படியே நடந்துருச்சுங்க. ஓ பாலகனே, நீ உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்ன போடுவாய்னா அப்படி தீர்க்கதரிசியா இருந்தான். இயேசுவுக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ண அப்படியே நடந்துச்சு. நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க அந்த பகுதியை. ஒரு தகப்பன் பரிசுத்த ஆவியால் நிறைந்து என்ன சொல்லுகிறானோ அப்படித்தான் பிள்ளைகள் இருப்பார்கள். அது பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகள். அப்போ தகப்பனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதனால் எல்லாம் தகப்பன் மேலேயே போட்டக்கூடாது. தாய், அதனால தான் ஆண்டவர் எழுதி வைக்கும் போது எல்லாம் ரொம்ப ஞானமாக எழுதி வச்சிருக்காரு. தன் இஷ்டப்படி விடப்பட்ட பிள்ளை தன் தகப்பனுக்கு மானத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குது. அடுத்து கொஞ்சம் தூரம் வாசிச்சு பார்த்தா தன் இஷ்டப்படி விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு மானத்தை உண்டு பண்ணுவது. கரெக்டாக தகப்பனையும் தாயையும் வேதம் இணைத்து பேசுகிறது. ஒரு பொறுப்பை பிள்ளைய அப்பாவே வளர்த்துக்கிட்டுன்னு கொடுக்கறதுக்கு இல்லை, அம்மாவே கொடுக்கணும் இல்லை, ரெண்டு சுபாவங்களும் சேர்ந்து தான் அந்த பிள்ளையை வளர்க்கணும். ஒரு தகப்பன் ஒரு மகனுக்கு தாயாக முடியாது. ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு
தகப்பனாக முடியாது. தாய் வேற, தகப்பன் வேற. தாயினுடைய சுபாவம் வேற, தகப்பனுடைய சுபாவம் வேற. ரெண்டு பேரும் இருந்தால் தான் அந்த பிள்ளையுடைய சுபாவமே ஒழுங்காக வருகிறது. அதனால தான் சொன்ன, சகரியா பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தான். அவன் பேசின வார்த்தை பரிசுத்த ஆவியினால் இருந்துச்சு. அப்போ அவன் நடத்தின விதம், யோவான் நடத்தின விதம் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் பாருங்க. பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தான். சரி, ஓகே. ஆனால் ஒரு தாய் என்ன செஞ்சிருந்தா? லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துக்களை கேட்டபோது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு. அப்போ ஒரு தகப்பன் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தான், ஒரு தாய் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தால் அந்த பிள்ளைக்கு கிடைத்த பாக்கியம் அதை விட வேற ஒன்றுமே கிடையாது. யோவான்சானுடைய தாய் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருந்தாள். அவளுக்குள்ள இருக்கிற கர்ப்பம் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டது. அவளுடைய தகப்பன் பரிசுத்தாய் நடத்தப்பட்டு 2 பேரும் நடத்தினாங்க பாருங்க. பிள்ளை ஆவினால் நிறைந்திருந்தது, பலன் கொண்டது. அது எங்க இருந்தது பிரச்சனை இல்லை, ஊழியம் சிறந்ததாக இருந்தது, தேவனுக்கு பிரியமானதை செஞ்சான். அப்போ உங்க பிள்ளை சரியானபடி இருக்கணும்னா ஒரு தாயும் தகப்பனும் என்ன பண்ணியிருக்குன்னா பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இருக்கணும். தூங்கினேன், படுத்தேன், சாப்பிட்டேன், டயர்டாக இருக்கு, எப்போ பார்த்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. 2 பேருமே 1000 வேலை இருக்கலாம், உன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அட்டென்ஷனை கொடுக்கணும். அவன் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறானா, அவங்க ஒழுங்காக பைபிள் வாசிக்கிறானா, அவன் தேவனோடு ஆராதிக்க விருப்பம் உள்ளவனாக இருக்கிறானா, சபைக்கு ஒழுங்காக வர்றானா, சபையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், வசனத்தை கேட்குறானா, இன்னைக்கு என்னடா பாஸ்டருக்கு பேசினார் அப்படின்னு கேட்கணும். அந்த வளர்ச்சியை நீங்கள் தான் உண்டாக்கணும். ஒரு பாஸ்டர் வந்து பண்ண மாட்டார். நான் வீட்டு வரைக்கும் வர முடியாது எல்லா நேரத்துலையும். நான் பாருங்க, நான் பல நேரங்களில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் என் பிள்ளைகளுக்கும் சில நேரங்களில் ரொம்ப முன்னாடி அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறது கிடையாது. இப்போ நான் அந்த மாதிரி ரொம்ப ஜெபம் பண்ணுறேன். என்ன காரணம்னா, எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்போ தன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? வயிற்றுக்குள்ளே முதல் குழந்தை இருக்கும்போதே பைபிளை படித்து முடிச்சிட்டாங்க. ஏன்னா என் பிள்ளை எப்படி இருக்கணும், ஞானத்தோடு இருக்கணும், தேவ ஆவியில் நிரம்பி இருக்கணும், வசனத்தினால் நிரம்பி இருக்கணும், அந்த பிள்ளை எதிர்காலத்தில் தேவனுக்காக வாழணுன்ட்டு பைபிளை படிப்பாங்க, அறிக்கை பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிள்ளை வயிற்றில் இருக்கும்போது அதை படித்து முடிப்பாங்க. நல்ல ஒரு தாய். வேற மற்றதை நாங்கள் கொடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் இதுதான் பெரிய பெஸ்ட்டு. அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு அறிக்கை பண்ணுவாங்க வசனத்தை. ஒரு நாள் அறிக்கை பண்ணுறாங்க. என்ன அறிக்கை? என் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்கள் உண்டாயிருக்கணும் அப்படின்னு வசனத்தை சொல்லி அறிக்கை பண்ணுறாங்க. அடுத்தது என் பிள்ளைகளுக்கு நல்ல மனைவிகள் உண்டாயிருக்கணும் அப்படின்னு அறிக்கை பண்ணுறாங்க. அப்போ பையனுக்கு வயசு 3, இப்போ வயசு 23 அவனுக்கு. அப்போ எத்தனை வருஷம் அறிக்கை பண்ணிருக்காங்க, எத்தனை வருஷம் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை வரைக்கும் அதெல்லாம் பேசிட்டு உட்காந்து அன்னிபாசை பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரு நல்ல தாய் என்றால் சின்சியராக பொறுப்புள்ளவளாக நடந்து கொள்ளணும். நல்ல தகப்பன் என்றால் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். சும்மா ஏன்னா தானே நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்தேன், நான் இஷ்டத்துக்கு போனேன், எங்கனாலும் போவேன், எங்கனாலும் வருவேன், அப்படி கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய பொறுப்பு தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த கணவன் மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த அப்பா அம்மாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இப்போ லாஸ்ட்டில் ஆண்டவர் என்னோட பேசின, என் பிள்ளைகளை குறித்து பேசின ஒரு 2 வசனத்தை உங்களுக்கு சொல்லி முடித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 65:23 இந்த 2 பிள்ளைகளை குறித்து நான் அப்படியே சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இப்போ சின்னவனை வந்து காலேஜில் சேர்க்கணும், சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. சேர்க்க முடியுமா முடியாதா அப்படின்னு பல கேள்விகள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் காலேஜில் சேர்ப்பேன்ப்பான்றாரு, பணத்தை நான் கொடுப்பேன்ப்பா. ஏன்னா எனக்கு கொடுக்கணும்னு நினச்சவங்க கொடுக்க முடியாமல் போச்சு. அவங்களுக்கு சிலர் பாஸ்டர் பையன் ரொம்ப பெரிய காலேஜில் சேர்க்குறாங்க, அதனால் பணம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம காதிலே வந்துச்சு. சரி பரவாயில்ல, ஆனால் நான் யாரை சார்ந்திருக்கேன்? தேவனை சார்ந்திருக்கிறேன். நான் சபைக்கு நல்ல ஒரு போதகனாக இருக்கிறேன், என் மனைவிக்கு நல்ல ஒரு கணவனாக இருக்கிறேன். ஆனால் இன்னொரு பொறுப்பு இருக்குது, என் பிள்ளைகளுக்கு நான் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கணும். எங்கள் அப்பா வைக்க முடியாமல் போயிருச்சேன்னு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல தகப்பன். ஆனால் பிள்ளைகள் கடைசியில் என்ன தெரியுமானாங்க?
எங்களுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படலை, எங்கள் அப்பா எங்களுக்கு சாப்பாடு போடலன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் சாராயம் விற்றாங்க. தெரியுமா? கள்ள சாராயம் விற்றாங்க. அதில் ஒரு பையனை நான் அந்த அளவுக்கு. அப்போ பிள்ளைங்க நாளைக்கு அப்பான்ற பொறுப்பில் எல்லா ஊழியக்காரனும் இருக்கணும், எல்லா விசுவாசியும் இருக்கணும், எல்லா பரிசுத்தவான்களும் இருக்கணும். அதையும் நிறைவேற்றணும். அதுக்கு தான் அப்பா. அப்படி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு சேர்க்க முடியுமா, காலேஜ் பண்ண முடியுமா நினச்சிக்கிட்டு இருக்கேன். பல நினைக்கலாம் அவர்கிட்ட ரொம்ப பணம் இருக்குது, அவர் சேர்ப்பாருன்னு. தேவன் பார்க்குறாரு எல்லாத்தையும். அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் 25/6/2024. இப்போ நமக்கு வந்து வருஷம் 25 ஆச்சு. போன வருஷம் பேசுனது தான் சொல்கிறேன். டைம் வந்து 10:45 காலையில் நான் ஜெபமெல்லாம் முடிச்சுட்டு எழுந்துச்சி வரும்போது ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள்லாம் இப்படி இருக்க, நான் சேர்க்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறாரு. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அப்போ நான் துன்பம் உண்டாவதற்காக நான் என்ன செய்யலை, பிள்ளைய பெற்று எடுக்கலை, ஒரு பிள்ளைய கொடுக்கவும் இல்லை. அவர்களும் அவர்களுடனே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று தேவன் சொன்னார் என்றால், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். அப்போ நான் எதை பார்க்குறேன்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறேன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக 2 பிள்ளைகளையும் பார்க்குறேன். அது பண்ணியாச்சு. இப்போ ஒரு இதை நினைக்கல நான். ஆனால் இந்த வசனம் கொடுக்கப்படும் போது அந்த விதமான சாதகமே இல்லை. பிள்ளைங்களை படிக்க வச்சாச்சு, படிக்கிறது காலேஜ் சேர்த்துருக்கேன், இப்போ ஃபஸ்ட் இயர் முடிக்கிறான். நான் தொடர்ந்து இந்த வசனத்தையே சில பிரச்சனைகள் வரும்பொழுது, மூத்த மகனுக்கு சில காரியங்கள் வரும்போது, காலேஜ் விஷயம் வரும்பொழுது இந்த வசனத்தையே சொல்லி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, நீங்கள் தான் இந்த வசனத்தை கொடுத்தீங்க, நீங்கள் தான் இந்த வசனத்தை படிக்க வச்சிங்க. அப்போ என் பிள்ளை என்ன செய்யாது? துன்பம் உண்டாவதற்காக என் பிள்ளையை நான் பெற்றெடுக்கவில்லை. ஏன்னா அந்த பிள்ளைகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்க போது. பிசாசு பல எண்ணங்களை கொடுக்கலாம், பல சோதனைகளை கொடுக்கலாம், பல விதமாக பேசலாம், என் பையனை பற்றி தப்பாக கூட சொல்லலாம். ஆனால் நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், தேவன் சொன்னதை விசுவாசிக்கிறேன். அவர் சொன்னபடிதான் என்னுடைய பிள்ளைகள் இருக்கும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். இதையே நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், இதையே நான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஒவ்வொரு ஜெபத்திலையும் என் பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டவர் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தும் போது 2-3 தடவை ஞாபகப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு சில காரியங்களுக்காக நான் முகம் கழுவலான்னு பாத்ரூம் போனேன். போகும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே, என்னுடைய மூத்த மகனை குறித்து என்ன ஜெபம் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு வசனத்தை சொன்னார் பாருங்க, ஆச்சரியப்பட்டேன். அது எங்கே இருக்குன்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம். டைம் வந்து 6 மணி. இன்றைக்கி டேட்டு போட்டு பையனுடைய பேரை போட்டு எழுதி வச்சுருக்கேன். அப்போ நான் கேட்டேன், ஒரு பிள்ளைக்கு தானே சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் மெசேஜ் இங்கிலீஷ் பைபிளில் போய் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் இருக்கு. புரியுங்களா? இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அங்கே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருப்பார்கள். இங்கே சொல்றாரு, என் ஆவியை அவர்கள் மேல் ஊற்றுவேன், என் ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன். இதையே உட்காந்து, இதுக்கே ஆண்டவருக்கு பல வருஷம் நன்றி சொல்லணும். உட்காந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவரே, என் பிள்ளைகள் எப்படி இருப்பானுங்கன்னா உம்முடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லிட்டீங்க. என் ஆவியை அவர்கள் மேல் ஊற்றுவேன், என்னுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன். ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவர் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ சொல்றாரு ஆண்டவர், நான் என் ஆவியை ஊற்ற போறேன், அவர்கள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, என் ஆசீர்வாதத்தை அவர்கள் மேல் ஊற்ற போறேன். அப்படின்னா ஒரு தாயும் தகப்பனும் பரிசுத்த ஆவியால் நிறைந்து ஜெபிக்கும் போது தேவன் இப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்கிறார், கொடுத்து அதை அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். புரிஞ்சுதா என்னன்ட்டு? இதெல்லாம் ஜெபம் பண்ணி என் பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் ஜெபம் பண்ணி அந்த வசனத்தை போட்டேன். அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கிறாங்க, எங்களுக்கு 2 பேருக்கும் தனியான ஒரு வாட்ஸ்அப் இருக்குது, அதில் போட்டேன். போட்டுட்டு அடுத்து சொன்னேன், ஆண்டவரே, என் பிள்ளைங்க 2 பேரும் சரீரப்பிரகாரமான பிள்ளைங்க,
ஆவிக்குரியபடி நான் சுவிசேஷத்தை சொல்லி மறுபடியும் அவர்கள் பிறந்து அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது நான் தான், ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆனால் அதே சமயத்தில் என் பிள்ளைகள் அவர்கள் மாத்திரம் இல்லை, எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைங்களும் எல்லாம் என் பிள்ளைங்க தானே. அப்போ நான் ஜெபம் ஆண்டவரே உம்முடைய ஆவி அவர்கள் மேல் ஊற்றுவீராக, உம்முடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய சபையில் இருக்கிற என் பிள்ளைகள் மேல் ஊற்றுவீராக. இதை ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். இப்போ ஒன்று என் பிள்ளைகளுக்கு மட்டும் வாக்குத்தத்தம் இல்லை, அது இந்த சபையில் இருக்கிற எனக்கு பிள்ளையாக நடந்து கொள்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த ஆசீர்வாதம் வரும், அவர்கள் மேல் பலிக்கும். இப்போ நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? ஒரு நல்ல பெற்றோராக நீங்கள் இருக்கணும், தேவனோடு நடக்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக, ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷை பேசுகிறவர்களாக, வாக்குத்தத்த வசனத்தை அறிக்கை செய்கிறவர்களாக, பிள்ளைகளை சரியாக கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும், நடத்த வேண்டிய நேரத்தில் நடத்தணும், முட்டி போட வச்சு ஜெபிக்க வைக்கணும். ஏன்னா சிறு பிள்ளையாக இருக்கிற காலம் வரையும் நீங்கள் அவனை நடத்தலாம், அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விடாது இருப்பான். இப்போ நாங்கள் இளமையாக இருக்கும்போது நாங்கள் நடத்தினோம், இப்போ வாலிபனாக இருக்கிறான், நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம், அவன் எங்கேயோ இருக்கிறான், ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையை ஒழுங்காய் படிக்கிறான். அப்படின்னா என்னென்னா, ஒரு தாயும் தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு அந்த உலகத்தில் அனுப்புகிற, இயேசு சொன்னார், உங்களை ஓநாய்க்குள் அனுப்புறது போல் அவனை அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அவர் சும்மா இல்லை. ஏன்னா அவர் சும்மா இருக்க மாட்டார், இன்றைக்கி அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பாருங்கள், இயேசு அக்கறைக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு, மலை மேலே உட்காந்து ஜெபம் பண்ணியிருந்தார். அவங்களுக்கு பிரச்சனைன்னும் போது அந்த நேரத்தில் வந்துட்டார். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஒரு பிரச்சனைன்னா உங்கள் பிள்ளைகள் பக்கத்தில் நிற்கணும், அவர்களை சரியான தீர்மானங்களை எடுக்க வைக்கணும், சரியான அந்த உலகத்தில் எப்படி வாழணுன்ற அந்த காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. ஒரு நல்ல தாயும் தகப்பனுமாக நடந்து கொள்ளுங்கள். அது நல்ல தாய் தகப்பனா இது கடையில் ட்ரெஸ்ஸு மாதிரி எடுத்துகிட்டு வந்து மாட்ட முடியாது. நான் நல்ல தகப்பன் எங்கே கிடைக்குது அங்கே அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து, அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கணும். ஆவியானவர் அப்பாவை போதிப்பார், அம்மாவை போதிப்பார், வசனங்களை காட்டுவார், அந்த வசனங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள், நற்குணசாலிகளாக இருப்பார்கள், இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதை தான் நாங்கள் நானும் பாஸ்டம்மாவும் செய்கிறோம். அவங்க தன் பிள்ளைகளுக்காக நேரத்தை செலவு பண்ணுறாங்க, இன்ன வரைக்கும் டைரி எழுதி வச்சு ஜெபம் பண்ணுறாங்க, எனக்காக டைரி வச்சு ஜெபம் பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. என் பிள்ளைகளுக்கு முன்னாடி ஒரு நாளும் என்ன எந்த தவறான வார்த்தையை பேசுனதே கிடையாது, அமைதியாக இருப்பாங்க. நானும் என் பிள்ளைகளுக்கு முன்னாடி என்னுடைய மனைவியை இழிவாக ஒரு நாளும் நான் பேசுனதே கிடையாது. இப்போ பெருசாக வந்தவொடனே சில காரியங்களை கேட்பான், எப்படி டேடி மம்மி அப்படின்வான். அப்போ சும்மா விளையாட்டுக்கு வேணால் ஏதாவது சொல்லுவேன், அவ்வளோதான். மற்றபடி என் பிள்ளைங்கிட்ட பொய் சொல்கிறதோ, என்னுடைய ஒய்ஃபை பற்றி தப்பாக காமிக்கிறதோ, இந்த பழக்கமே எனக்கு கிடையாது. ஒரு நல்ல பெற்றோராக நீங்கள் இருக்கணும். ஏன்னா பெற்றோர் என்பது தேவன் கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு. அப்போ இப்போ பிள்ளைக்காக ஜெபம் பண்ணணும். என்ன செய்யணும்? உங்கள் பிள்ளைக்கு நான் ஜெபம் பண்ணக்கூடாது, உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். இயேசு இரட்சகர், அவர் பேர் இரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டவர், தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கிறவர். ஆனால் அவர் சின்ன குழந்தையாக இருக்கிற வரைக்கும் ஒரு யோசேப்பும் ஒரு மரியாளும் தேவை. தூக்கிட்டு வந்தாங்களா இல்லையா? எகிப்துக்கு போனாங்களா இல்லையா? நாசரத்துக்கு கொண்டு வந்தாங்களா இல்லையா? உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், தாய் தகப்பன் அவர்கள் பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய பிள்ளைகளாக வளர்கிற வரைக்கும் நீங்கள் தான் அவர்களை போஷிக்க வேண்டும், நீங்கள் தான் அவர்களை கழுவ வேண்டும், நீங்கள் தான் அவர்களை மன்னிக்க வேண்டும், நீங்கள் தான் அவர்களுக்கு சரியான ஆடையையும் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுக்கணும். அதனால தான் உங்களை நல்ல பெற்றோருக்கு ஒரு அடையாளமாக தேவன் வைத்திருக்கிறார். இப்போ கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஷாக்கா தீனி மராக்கா ஷாக்கா. ஒரு நல்ல தாயாக நீங்கள் நடந்து கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, இது வரைக்கும் நான் ஒரு நல்ல தாயாக நடக்கலைன்னா இன்றைக்கி நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, என் இஷ்டத்துக்கு நான் நடந்திருந்தா, என்னையே நான் பார்த்துருந்தா மன்னிச்சிடுங்க. ஒரு நல்ல தகப்பனாக நீங்கள் நடந்து கொள்ளலைன்னா, உங்கள் பொறுப்பை நீங்கள் தட்டி கழிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி சொல்லுங்கள், ஆவியானவரே என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஒரு நல்ல தகப்பனாக என் பிள்ளைக்கு நடந்து கொள்ளணும், நல்ல ஒரு தாயாக நடந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த குழந்தைய, இந்த பிள்ளைய நான் உமக்கென்று வளர்க்கணும். ஆண்டவரே,
வேற அந்த உலகத்துக்காக வளர்க்கக்கூடாது. என்னுடைய ஜாதி பெருமைக்காக இல்லை, என் பணத்துக்காக இல்லை, ஏதோ நான் என் இஷ்ட திட்டத்துக்காக, நான் வைத்திருக்கிற திட்டத்துக்காக என் பிள்ளையை வளர்க்கக்கூடாது. நீங்கள் போட்டிருக்கிற திட்டத்துக்காக, நீங்கள் வச்சிருக்கிற வாக்கு தத்தத்துக்காக, நீங்கள் சொன்ன வார்த்தைக்காக என் பிள்ளையை வளர்க்கணும் ஆண்டவரே. ஜா கதா கரா நீ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன் இன்றைக்கு. ஆண்டவர், நான் ஒரு நல்ல தகப்பனாக நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, நல்ல தாயாக நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. இது வரைக்கும் நான் ஒருவேளை நல்ல தாயாக தகப்பனாக நடக்கலாம், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேளுங்க. பிதாவே, நன்றியோடுமை ஸ்தோத்திரம். நீர் நல்ல தகப்பனாக எங்களுக்கு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல மாடலை நீங்கள் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் இந்த உலகத்தில் நல்ல தாயாக நல்ல தகப்பனாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய ஞானத்தை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவருடைய முழு நிறைவை இவர்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகளை நடத்தக்கூடிய வார்த்தையினால் நிரப்புவீராக. தீர்க்க தரிசன வார்த்தைகளால் நிரப்புவீராக. பிள்ளைகளை குறித்த நம்பிக்கை உண்டாவதாக, பிள்ளைகளை குறித்த விசுவாசம் உண்டாவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார்களாக. தொடர்ந்து உம்முடைய கரம் கூட இருக்கட்டும்பா. ஜாகதரபா, சத்துருடைய சகல வல்லமை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆவியை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். பிசாசு போட்ட எல்லா திட்டங்களையும் நாங்கள் உடைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கரம் உண்டாவதாக. அந்த பிள்ளையின் மேல் கர்த்தருடைய கரம் உண்டானது போல, ஆவியிலே பலன் கொண்டது போல ஆண்டவரே, பிள்ளைகள் ஆவியிலே பலன் கொள்வார்களாக. கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு கூட இருப்பதாக, எங்கள் பிள்ளைகளோடு இருப்பதாக, எங்கள் மகன்களோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால மனித தயவு தேவ கிருபை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.